ஹை பிரான்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஃப் பணம் வித்ட்ராவல் பண்ணுறதுல அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு புதிய சிக்கல் ஒன்று வந்துருக்குது. ஸோ பிஎஃப் பணம் வித்ட்ராவல் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னைக்கு வித்ட்ராவல் போட்டு உங்களுக்கு இதே மாதிரி எரர் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு கிளைம் ஃபார்ம் 31, 19, 10C and 10D அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுவோம். அது சூஸ் பண்ணோன்னா அடுத்தபடியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லாக அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. பிஎஃப்ல எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் லிங்க் பண்ணிக்கிங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணினா போதும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருந்தால் அந்த மாதிரி கிரீன் டிக் வந்துடும். அடுத்தபடியாக கீழே பாருங்கள் ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு இந்த பாருங்க, எரர் ஒயில் ஆதார் ஆத்தன்டிகேஷன் சர்வீஸ் டெம்பரரி அன்அவைலபிள், ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம் அந்த மாதிரி வருது. ஸோ இப்போ யாரெல்லாம் இன்னைக்கு வந்து நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணும்போது அட்வான்ஸ் அமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபுல் அமௌண்ட்டாக இருக்கட்டும், பென்ஷன் அமௌண்ட்டாக இருக்கட்டும், எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணும்போது இந்த எரர் ஒயில் ஆதார் ஆத்தன்டிகேஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்மளுடைய இபிஎஃப்ஓ சர்வர் இருக்கு பார்த்தீங்களா, பிஎஃப் சர்வர். ஸோ இந்த சர்வரும் ஆதார் சர்வரும் வந்து மெர்ஜ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம இங்கே கிளைம் ஃபார்ம் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காகவே ஆதார் அத்தன்டிகேஷனுக்காக பிஎஃப் சர்வர்ல இருந்து ஆதார் சர்வர் யூஐடிஐ சர்வருக்கு போகும், ரிசீவ் ஆகும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே ரிசீவ் ஆகலை. ஸோ அதனால ஆதார் அத்தன்டிகேஷன் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த சர்வீஸ் டெம்பரரியாக வந்து அன்அவைலபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாளை காலையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த எரர் வந்து வராது. ஸோ யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணி இந்த எரர் வருதோ ஸோ கண்டினியூஸாக வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. நாளை காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ சால்வ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து இந்த எரர் வர்றது உங்களுக்கு மட்டும் வருதுன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ யாரெல்லாம் வந்து பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ண போகிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த எரர் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி எரர் வருது எனக்கு மட்டும் தான் வருதா, எனக்கு மட்டும் வருதான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த எரர் வருது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டோ இல்லை ஃபுல் அமௌண்ட்டோ வித்ட்ராவலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், ப்ராசஸ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.